ஒரு அழகான அரண்மனை தோட்டம். அங்கே சித்ரா என்ற மயில் ஒரு தங்க கூண்டில் வாழ்ந்து வந்தது. அதற்கு தேவையான அனைத்தும் அங்கேயே கிடைத்தன. ஆஹா, இந்த உலகிலேயே என்னை போல ஒரு வசதியான பறவை உண்டா? இந்த தங்க கூடும் ராஜ உணவும் யாருக்கு கிடைக்கும்? அப்போது அங்கே மணி என்ற ஒரு ஏழை சிட்டுக்குருவி பறந்து வந்து அமர்ந்தது. ஏ சித்தே, உன்னை பார்த்தாலே பரிதாபமாக இருக்கிறது. வெயிலில் காய்ந்து மழையில் நனைந்து ஏன் இப்படி அலைகிறாய்? என் தங்க கூட்டை பார், நான் ராணி போல இருக்கிறேன். வணக்கம் மயில் தோழியே. உன்னிடம் செல்வமும் அழகும் இருக்கலாம், ஆனால் இந்த நீல வானத்தில் சிறகடித்து பறக்கும் சுதந்திரம் உனக்கு இல்லையே. நான் தான் உண்மையான சுதந்திரத்தின் ராணி போல இருக்கிறேன். காலம் மாறியது. திடீரென ஏற்பட்ட மாற்றத்தால் மயில் காட்டில் விடப்பட்டது. பழக்கப்பட்ட உணவும் பாதுகாப்பான கூடும் இல்லாமல் மயில் அச்சத்துடன் அலைந்தது. அழகின் பெருமை இருந்தாலும் தனிமையின் சுமை அதை வாட்டியது. ஐயோ, எனக்கு பசிக்கிறது. இங்கே எங்கே உணவு கிடைக்கும்? பறக்கத் தெரியாத நான் இந்த காட்டில் எப்படி வாழ்வது? யாராவது உதவி செய்யுங்களேன். மயில் தோழியே, கவலைப்படாதே. இந்த பழத்தை சாப்பிடு. உனக்கு உணவு தேடுவது எப்படி என்று நான் கற்றுத்தருகிறேன். செல்வம் மட்டும் வாழ்க்கையை நிறைவு செய்யாது. பகிர்ந்த அன்பும் சுதந்திரமும் தான் உண்மையான செல்வம். மணி, என்னை மன்னித்து விடு. கூண்டுக்குள் இருந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு உன்னை ஏளனம் செய்தேன். இப்போதுதான் புரிகிறது. பிறர் தயவில் கிடைக்கும் தங்க கூட்டை விட உழைப்பால் கிடைக்கும் சுதந்திரமே மிகப்பெரிய செல்வம். இன்று நீ எனக்கு உண்மையான பாடம் கற்றுக் கொடுத்தாய். உன் அன்பும் உதவியும் தான் எனக்கு உண்மையான செல்வம். செல்வம் என்பது கையில் இருக்கும் பொருளில் மட்டும் இல்லை. உண்மையான செல்வம் நாம் அனுபவிக்கும் சுதந்திரத்திலும் நம் உழைப்பின் பலனிலும் தான் இருக்கிறது. மயில் தன் கர்வத்தை விட்டுவிட்டு புதிய வாழ்வை தொடங்கியது. அன்பும் சுதந்திரமும் சேர்ந்த இடத்தில்தான் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. நீதி. உழைத்து வாழும் சுதந்திரமே மேலான செல்வம். Thanks for watching. Like, subscribe and click bell icon for more updates. Be good, do good. Bye bye.